அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில சனி பகவான் எப்பொழுது யோகத்தை தருவார்? பொதுவா சனி மகாதசை வந்தாலும் சரி, சனி புத்தி காலகட்டங்கள் வந்தாலும் சரி, ஜாதகங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த சனி தசை அல்லது சனி புத்தி காலகட்டங்கள்ல தடை ஏற்படுமா, அல்லது சனி பகவானால் கஷ்டங்கள், கர்மம், நிறைய பேர் அதை கூட எடுத்துக்கிறது, கர்மத்தை கொடுத்துருவாரா, கஷ்டத்தை கொடுத்துருவாரான்ற கேள்வி இருக்கு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகம் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பிரபஞ்சத்துல நம்ம பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில், ஒளி கொடுக்க முடியாத தூரத்தில் இருளாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அதனாலதான் அவருக்கு ஆயுள் காரகமும் இருக்கிறது, அதுபோல தொழில் காரகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. தொழில் என்றால் கடின உழைப்பு வேண்டும். அப்படி ஆயுள் தொழிலுக்கு 2 காரகங்கள் கொடுத்து, சனி என்பது பொறுமையாகவும் தாமதமாகவும் செய்யக்கூடிய, பலனை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். அதுல மாற்றமே இல்லை. அப்படிப்பட்ட சனி பகவான் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் பண்ற சுயஜாதகங்கள்ல அழியாமல் பல காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுக்கும் சனிதான் காரணம். அதனாலதான் மெட்டல்ஸ், பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களுக்கும் சனி பகவானே காரணம். பெட்ரோலியத்திலிருந்து ஸ்டீலை வச்சு எந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ரன் பண்ணுதோ, எந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் மெட்டீரியலை வச்சு ரன் ஆகுதோ அதற்கெல்லாம் சனிதான் காரணம். கார் வரைக்கும் சனி பகவான் தான் காரணம். எந்த பொருளாக இருந்தாலும் கனிம வளங்களை பயன்படுத்தினால் அந்த இடத்திலே சனி பகவான் காரணமாக வந்து விடுகிறார். அதுபோல சாம்ராஜ்யங்கள், அழியாத பெரும் நெடிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குவதற்கு சனியினுடைய துணை தேவை. ஒரு நிறுவனம் ஒரு 4-5 தலைமுறையா பயணப்படுதுன்னா அதை ஆரம்பித்தவருடைய ஜாதகத்துல சனி பகவான் ஒரு நல்ல நிலையிலே இருந்திருப்பார். அழியாத புகழ், பல காலங்கள் கடந்தும் சில பேருடைய பெயரை நாம் இன்றும் சொல்கின்றோம் என்றால் அவருடைய ஜாதகத்துல சனி பகவான் இருக்கும். சனி என்பது ஒரு இருள் தன்மை கொண்ட கிரகம் என்றாலும் நிலையாக அழியாத உறுதியான பல செயல்களுக்கு சனி பகவானே காரணமாகிறார். அப்ப அந்த வகையில எல்லாருக்குமே கெட்டதுதான் சனி செய்வாருன்னா கண்டிப்பா கிடையாது. அது போல குறிப்பா இந்த கடக லக்னம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அது போல மேஷத்துல விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபேவரா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான விதிகள் தான். 12 லக்னத்திற்கும் சனி பகவானால் யோகம் கிடைக்கும், 12 லக்னத்திற்கும் சனி பகவானால் கஷ்டங்கள் கிடைக்கும்ன்றதுதான் உண்மையான விதி. அந்த அமைவுல உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் மேஷத்திலிருந்து மீன வர எங்க இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய கிரக தொடர்போடு உங்கள் ஜாதகத்தில் சனி இருந்தால் அந்த சனி பகவான் யோக சனி தான். அந்த சனியை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்க அவயோகர் யோகர் அப்படின்றத நிலையே கிடையாது. அவன் சொல்லக்கூடிய கிரகணை இருந்ததுன்னா சனி தசையோ சனி புத்தி காலகட்டங்கள்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இறுதியில உங்களுக்கு தான் வெற்றி. கஷ்டங்கள் பட்டாலும் இறுதியிலே வெற்றியை கொடுப்பார். உங்களுக்கு இருக்கிறது தடை போல காட்சி அளிக்கும், தடை இருக்கிற மாதிரி ஒரு மாயபிம்பம் இருக்கும். ஆனாலும் கூட நாம் சொல்லக்கூடிய நிலையில் சனி இருந்தால் இறுதியில உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவார். மேஷ லக்னத்துல சனி பகவான் இருக்கிறார் உங்க ஜாதகத்துல. சாரி, பிளாக்லயே எழுதலாம் சனி பகவான். மேஷத்தில் சனி யாருடைய ஜாதகத்துல, இங்க மேஷத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த அமைவுல இந்த சனி நீங்க பிறந்திருப்பது மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இல்ல பொதுவாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா இது அந்த அமைப்புகள்ல நம்ம பார்க்க வேண்டாம். சனியினுடைய யோகம் ஒண்ணு வேலையில யோகம் செய்யும், இல்ல தொழில வேலை செய்யும், நேரடியாகவும் மறைமுகமாக யோகம் செய்யக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல இங்கு சுக்கிரனுடைய தொடர்பில் இருப்பது, இங்கு சுக்கிர தொடர்புல பாத்தீங்க, இந்த சனியோட, இந்த சனி பகவானோடு சுக்கிரன், புதன் அல்லது குரு, இதுல முதன்மை குருவும் சுக்கிரனும், அல்லது இந்த சனி பகவானை குரு நேரடியாக பார்ப்பது, குருவனுடைய பார்வை இங்கிருந்தெல்லாம் குரு பார்க்கிறது, அல்லது சுக்கிரன் புதன் நேரடியாக பார்ப்பது, அல்லது பரிவர்த்தனையில் இருப்பது. இந்த காம்பினேஷன்ல இருக்கும் பொழுது, அதுபோல சிம்மமனையில் அமர்ந்திருக்கும் பொழுது சிம்மமனையில குரு இருக்கிறார். இந்த நிலையில சனி பகவான் இருக்கிறார் உங்க ஜாதகத்துல, பயமே வேண்டாம், சனி யோகமா இருக்கிறார்னு அர்த்தம். 12 லக்னத்துல பிறந்தவரை எடுத்துக்கலாம். இதுல கூடுதலாக மேஷ லக்னம், விருச்சக லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னம்னா குரு தொடர்பு ஒரு முதன்மையான யோகத்தை கொடுக்கும். அதுபோல மகர கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, தனுசு அதாவது கன்னி மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா புதன் சுக்கிரன் தொடர்பு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த கிரக நிலையில சனி உங்கள் ஜாதகத்தில் மேஷ வீட்டில் அமர்ந்து சுக்கிர புதன் குரு, குரு பார்வை இந்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்க ஜாதகத்துல சனி யோகமா இருக்கிறான்னு அர்த்தம். மேஷ வீட்டுல இது 12 லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். யோக அவயோக நிலை, யோகம் செய்யக்கூடிய அமைவு தான். உதாரணத்துக்கு மேஷ லக்னம், புதன் மட்டும்தான் தொடர்புல இருக்கிறார், என்ன பண்ணும், கஷ்டப்படுத்திடுமா, நல்ல வேலையை கொடுக்கும், நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல கூட்டாளிகளை கொடுக்கும், அதனால் ஆதாயத்தை கொடுக்கும். இதுதான் காம்பினேஷன். குருவோட பார்வை
அல்லது குரு சுக்கிர புதனுடைய தொடர்புகளில் இருக்கும் பொழுது இந்த சனி யோகமா இருப்பார். இப்போ உங்க ஜாதகப்படி சனி பகவான் யோகத்தை தான் தருவார். இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டம் தான் நிறைய பேர் இருக்கலாம். மேஷத்துல சனி இருக்கு, எந்த லக்னமா இருந்தாலும் சிரமம்னா எழுதியில பாருங்க, தசாபுத்தி முடியும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை செய்து விட்டு யோகத்தை நிகழ்த்தி விட்டு செல்லும். அதே கான்செப்ட் தான் இங்க சனி பகவான் இருக்கிறார் ரிஷபத்துல. ரிஷபத்துல சனி இருக்கும் பொழுது குருனுடைய பார்வை அல்லது சுக்கிரன் அல்லது புதனுடைய பார்வை, இந்த 3 கிரகங்களுடைய பார்வையில் இருப்பது அல்லது பரிவர்த்தனைன்றதை நம்ம மென்ஷன் பண்ணல, ஏன்னா ரொம்ப பெரியது. அதனால குரு சுக்கிரன் புதன் இதுல தொடர்போட இருக்கும் பொழுது, இந்த தொடர்பில் இருக்கும் பொழுது பலனை செய்கிறார். குரு பகவான் இங்க அமர்ந்திருக்கும் பொழுது, குரு பகவான் இங்க நீசம் பெற்ற நிலையில ஏதேனும் ஒரு வகையில ஸ்தான பலத்தை பெற்றிருக்கணும். சனியோ ஏதோ ஒரு கிரகத்துல ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால், நீச கிரகம் என்றால் பார்வை உண்டு, குறைந்தபட்ச வலு. இதுல குரு புதன் சுக்கிரன் பார்வை, குரு புதன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க ஜாதகத்துல இருந்தால் ரிஷப சனி யோகத்தை தான் செய்யும். ரிஷபத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் யோகத்தை தான் செய்கிறார், அவயோகங்களை செய்யறதில்ல, அவயோகங்களை செய்யறதில்ல. இல்ல பரிவர்த்தனையிலாவது இருக்க வேண்டும். பரிவர்த்தனையை விட பார்வை அமைவுகள் இணைவு அமைவுகள் மேன்மைன்றதுனால நேரடியா அந்த சனி யோகத்தை செய்யக்கூடிய அமைவுக்கான விதி. இதுதான் 12 பாவங்களிலும். மிதுனத்துல இருக்கிறார் சனி பகவான். இந்த சனி பகவான் இப்படி இருக்கிறார். இந்த இடத்துல ஜாதக ரீதியில குரு ஆட்சி பெற்று பார்ப்பது அல்லது குரு சிறப்பு பார்வையிலே பார்ப்பது, குருனுடைய பார்வை. இந்த இடத்துல குருக்கு குறைந்த ஸ்தான பலனாலும் பிரச்சனை இல்லை, பார்வை அமைப்புகள் இருக்கிறது. அல்லது ஜாதக ரீதியிலே சுக்கிரன் புதனுடைய பார்வை, இந்த இடத்துல குரு சுக்கிரன் புதன் இப்படி இருக்கு. இந்த உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சனி தசை யோகம் தான் பண்ண போகுது. ராசி கட்டத்துல இந்த காம்பினேஷன்ல இருக்குன்னா இந்த சனி பகவான் யோக சனி தான். இந்த சனி பகவான் அவயோக சனி அல்ல, யோக சனி தான். உங்க ராசி கட்டத்தில் அந்த இடத்துல, ஏன்னா இது பேசிக்கான விஷயம்ன்றதுனால அங்க இருக்கக்கூடிய சனிக்கு இதுதான் யோக நிலை. இந்த கிரகங்களோட தொடர்பில் இருந்தால் அது யோகமாக அமைஞ்சிடும். கடகத்துல சனி பகவான் இருக்கிறார். கடக சனி எல்லாம் அவயோகம்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல குரு சுக்கிரன் புதன் இந்த காம்பினேஷன், குரு நீசன்னாலும் பரிவர்த்தனை அமைகள் இருக்கும் பொழுது யோகம் பண்ணும். ஸ்தான பலத்தை ஏதேனும் ஒரு வகையில பரிவர்த்தனையில் பெற்றால் யோகம் உண்டு. குருவனுடைய தொடர்பு, குருவனுடைய தொடர்பு குரு சுக்கிர புதன், குரு குரு சனி, குரு சுக்கிர புதன் இந்த காம்பினேஷன்ல இருக்கிறது சனி யோகத்தை தருகிறார். அந்த இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடிய சனி யோகமா இருள் இல்ல, அந்த அவயோகங்களை நீக்கி அவருடைய நல்ல பண்புகளை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நல்ல பண்புகளை ஆதிபத்தியத்தின் வாயிலாக வெளிப்படுத்த கடமைப்படுகிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இது கடகத்துல. அதே சிம்மத்துல சனி பகவான், சிம்மத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதே கான்செப்ட் தான். சிம்மத்துல சனி இருக்கும் பொழுது நேரடியா குரு சுக்கிரன் புதனுடைய தொடர்பு, அதுபோல் குருவனுடைய பார்வை. இந்த இடத்துல குரு சுக்கிரன் புதன் இந்த காம்பினேஷன். இது மாதிரி சிம்மமனையில உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்து இந்த தொடர்புகள் ஏதேனும் ஒரு வகையில் நிகழ்ந்து விட்டால் உங்களுடைய இதுல 3 வேண்டாம், இதுல ஏதாவது ஒரு கிரகம் 3ல் ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய தொடர்பு யோகம் பண்ணி கொடுக்கும். சனி பகவானுக்கு நன்மை உண்டு. சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை தான் செய்கிறார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருள் கிரகம் ஆதிபத்திய ரீதியில மறைமுகமா ஸ்தான பலத்தை இழந்தாருனாலும் யோகத்தை பண்றார். இறுதியில யோகம், எடுத்ததுமே யோகம்ல தசாபுத்திகள் இறுதியில் ஒரு பயணம்னா சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில சனி தசையில ஏதேனும் சிரமங்கள் கொடுக்கும். இறுதியில யோகம். குரு சுக்கிரன் புதனுக்கு நீசபங்கம் நிகழ்ந்தால் யோகம், புதனுக்கு நீசபங்கம் நிகழலன்னா கொஞ்சம் சாதகம் இல்லை. குருவனுடைய தொடர்பு குரு சுக்கிரன் புதன் இந்த கான்செப்ட்ல இருக்கிறார். கன்னிமனையில இந்த கான்செப்ட்ல இருக்கிற அவங்க ஜாதகத்துலன்னா சனி யோகமா தான் இருக்கிறார். சனியை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். தசாபுத்திகள் வந்தாலும் நன்மை உண்டு. தசாபுத்திகள் வந்தாலும் கன்னியில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோகம் செய்யறார். எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துல யோக அவயோக நிலையை பொறுத்து அதனுடைய ஸ்தான பலம் மாறுமே தவிர, ஆனா இறுதியில யோகம். சனி உச்சமா இருப்பார். இந்த இடத்துல உச்சம் பெற்ற சனி இருக்கட்டும். குரு சுக்கிரன் புதன், குரு சுக்கிரன் புதன், குரு சுக்கிரன் புதன் குருவோட தொடர்பு. குரு துலாத்தில் உள்ள சனி பகவான் உச்ச சனியை குரு சுக்கிரன் புதன் அல்லது குரு பார்வை குரு சுக்கிர புதன் பார்வை குரு பார்வை இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போதும். இந்த சனி பகவான் யோகமா தான் இருக்கிறார். இந்த சனி பகவான் அவயோகமா இல்ல. கண்டிப்பா சனி பகவான்
துலாத்தில் இருப்பவர் தசாபுத்தி காலகட்டங்கள் இறுதியில் யோகம் பண்ணுகிறார். இறுதியிலே யோக பலன், இறுதியிலே கெடுபலன் இல்லை. சிம்பிளான விஷயம் தான். ஏன்னா இது எதனாலன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க முதல்ல அந்த மனதில் உறுதி, இந்த சனி பகவான் கெடுதலை செய்ய போறதில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சிம்பிளான டாபிக் தான், சிம்பிளான விஷயம் தான். உங்க ஜாதகத்தை நீங்களே எடுத்து இதை பார்த்து கொள்ளலாம். குரு சுக்கிரன் புதன், குரு சுக்கிரன் புதன், குரு ஸ்தான பலத்தோடு அமர்ந்து பார்ப்பது, குரு உச்சம் பெற்று பார்ப்பது. இந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சனி எந்த கருதலையும் பண்ண போறது இல்லை. விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோக சனி, எந்த லக்னமா வேணாலும் இருந்துட்டு போங்க, அதுல பிரச்சனையே இல்லை. ஒருவேளை அவயோக லக்னமா இருக்கிறீங்க, இப்ப சனி இங்க உச்சம் பெற்று இருக்கிறார், உதாரணத்திற்கு கடக லக்னமா இருக்கிறீங்க, லக்னத்திற்கு 5க்கு அதிபதியில 5ஆம் இடத்துல சனி பகவான் அவயோகி கூடுறார், வெளிநாடு தூரதேசத்துல இருப்பீங்க, வெளிநாடு தூரதேசம் வேற இடங்கள்ல பயணம் இருக்கும், இங்க குருவே இருக்கிறார், நல்ல எதிர்காலம், நல்ல வேலை தொழில் அமைவுகளை கொடுத்து யோகம் பண்ணுவார். ஆதிபத்தியத்தை நல்ல முறையில பண்ணுவார், ஆதிபத்தியத்தை நல்ல முறையில செயல்படுத்துவார். சனியினுடைய யோகம் தரும் நிலை, இதுல சனி பகவான் தனுஷ்ல இருக்கிறார், தனுஷ்ல சனி இருக்கிறார். நேரடியா கன்னிமனையில புதன், குரு சுக்கிரன் ஏதேனும் ஒரு கிரகம், அல்லது சிம்மத்துல குரு இருப்பது, அல்லது மேஷத்துல குரு இருப்பது, அல்லது இங்கு குரு சுக்கிரன் புதன், இதுல ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்தாலே போதும், இதில் ஏதேனும் ஒன்று நிகழ்ந்தாலே போதும், ஜாதக ரீதியில சனி உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில யோகத்தை தரும். யோகத்தை தரக்கூடிய அமைவுல தான், அதாவது அவயோக சனி அல்ல. அந்த இருள் மந்தர் கடைசி வரைக்குமே உழைக்கிறீங்க, வாழ்க்கையில் உழைத்து வெற்றி இல்ல, ஒரு நிலையான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்றது கிடையாது. உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும் இந்த சனி பகவான். அழியாத விஷயங்களும் சனி. சனி மகரத்துல ஆட்சி பெற்று இருப்பார். இந்த சனிக்கு என்ன பண்ணலாம்? இந்த சனியை உச்சகுரு பார்க்கிறார், யோகம். அல்லது இந்த இடத்துல பகை, சுக்கிரனும் புதனும் ஸ்தான பலத்தை இழப்பார், இருப்பினும் யோகம். இந்த இடத்துல குரு நீசனாலும் நல்ல பலன், குருவோட இருக்கிறது ரொம்ப நல்ல பலன். சுக்கிரன் புதனுடைய தொடர்பு. இங்கு கன்னியிலே குரு இருப்பது, கன்னியிலே குரு இருப்பது ஓகே, ஆமா, கன்னியில் குரு இருப்பது, ரிஷபத்தில் குரு இருப்பது, இந்த காம்பினேஷன்லாம் இருக்குன்னா இந்த சனியை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த சனி யோகமா தான் இருக்கிற. எவ்வளவு தடை பண்ணி உங்களுக்கு செயல் நடந்தாலும் இறுதியில உங்களுக்கு நிலைத்ததாக கொடுத்து விட்டு செல்வார். நிலைத்ததுதான் என்னைக்குமே வேண்டும். தற்சமயம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட நிலைத்த மகிழ்ச்சி எப்பயுமே யோகம். அந்த வகையில இந்த விதிகள்ல இதெல்லாம் நிலைச்சதை கொடுக்கும். கும்பத்துல சனி பகவான் இது ஆட்சி பெற்ற நிலையில இருப்பார். இந்த ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும் பொழுது இந்த இடத்திலே புதன் இருப்பது, இந்த இடத்திலே சுக்கிரன் இருப்பது, இந்த இடத்துல குரு இருப்பது, அல்லது இங்கு குரு சுக்கிரன் புதன் இருப்பது, அல்லது ஜாதக ரீதியில இங்கு குரு இருப்பது, அல்லது ஜாதக ரீதியில குரு இங்கு இருப்பது, குரு பகவான் இந்த இடத்துல, இந்த குரு சுக்கிர புதன், குரு சுக்கிர புதன், குரு குரு, இந்த காம்பினேஷன் இருந்தா சனி பகவான் கண்டிப்பாக யோகத்தை செய்கிறார். கும்பத்தில் உள்ள சனி பகவான் யோகம் தான். எவ்வளவு தடை ஆதிபத்திய ரீதியில கொடுத்தாலும் இறுதியா நல்ல பொருளை கொடுக்கிறார். ஒரு நல்ல குடும்பம், தாமதமா குடும்பம் கிடைக்கிறதுனால நல்ல தாமத குடும்பத்தை, பணம் பொருளாதாரத்தை கொடுக்கும், குடும்பத்தை கொடுக்கும், பார்ட்னரை கொடுக்கும், பாக்கியங்கள் எவ்வளவு தடைப்பட்டாலும் இறுதியா நிலைத்த பாக்கியத்தை கொடுக்கும். அது போல மீனத்துல சனி பகவான் இருக்கிறார். மீனத்தில் சனி பகவான், இந்த சனி பகவானோடு ஏதாவது ஒரு கிரகம், குரு சுக்கிரன் புதன், இதுல புதன் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் பரவாயில்ல. அது போல இந்த இடத்துல புதன் சுக்கிரன் ஸ்தான பலத்தை இருந்தாலும் பரவாயில்ல. சுக்கிரனுக்கு நிசபகம் கிடைச்சா இன்னும் யோகம். இந்த வகையில குரு பார்வை, இந்த பார்வையை அடிக்கடி இண்டிகேட் பண்றோம்னா, குரு ஒருவர் தான் மற்ற எல்லா கிரகங்களை விட சனியை தூய்மைப்படுத்தக்கூடியவர். சனியினுடைய இருளை நீக்கக்கூடிய முதன்மையான கிரகம் குரு தான். அதன் பிறகுதான் சுக்கிர புதனே. நண்பர்கள் யோகர்கள் என்று சொன்னாலும் கூட குருவுக்கு மிக நெருக்கமானது சனி பகவான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிறோம். சோ இப்ப மீனத்துல சனி இருக்கு உங்க ஜாதகத்துலன்னா கண்டிப்பாக அந்த சனி இந்த காம்பினேஷன் உங்க சுய ஜாதகத்துல இருக்குன்னா சனி தசை சனி புத்தி இறுதியில வெற்றி உண்டு. உங்களுக்கு சனியினுடைய ஆதிபத்தியம் அழியாத பெயர் புகழை பெற்றுத்தரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.